மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 24. ஜமுனா, நான் பால் வாங்க போகிறேன், எழுந்து கதவை தாழ் போட்டுக்கோ என்று சொல்லிவிட்டு சென்றார் சபாபதி. எழுந்த ஜமுனா தூக்க கலக்கத்திலேயே சென்று கதவை தாழிட்டு விட்டு வந்து காலை கடன்களை முடிக்கச் சென்றார். சிறிது நேரத்தில் சபாபதி அழைப்பு மணி ஒலிக்க சென்று கதவை திறந்தார். அப்பொழுதுதான் வாசலில் இருந்த கோலத்தை பார்த்தார். என்னங்க, கோலம் யார் போட்டா என்று ஆச்சரியமாக கேட்டார். ஏனெனில் சாந்தி புள்ளி எதுவும் வைக்காமல் ரங்கோலி கோலம் போடத்தான் போடுவார். இன்று புள்ளி வைத்து கோலம் போட்டிருக்க அவர் போடவில்லை என்று புரிந்து கணவரிடம் கேட்டார். ஆரா என்றார் புன்னகையோடு. ஓ, எழுந்துட்டாளா என்றவரிடம் பாலை நீட்டி, நான் போய் ஆராவுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மேலே சென்றார். என்னங்க, அகில் முழிச்சிட்டான்னா தூக்கிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பினார் ஜமுனா. அகில் எழுந்து ஆராவன் வயிற்றை நிரப்பி இருக்க காலையிலேயே உற்சாகமாக விளையாடி கொண்டிருந்தான். பாலை ஆராவிடம் கொடுத்துவிட்டு அவனை தூக்கி கொண்டு வந்து ஜமுனாவிடம் விட்டார் சபாபதி. பாலை அப்பொழுதுதான் அடுப்பில் வைத்திருந்தார் ஜமுனா. அகிலை வாங்கி கொண்டவர், என்னங்க, பால் காஞ்சதும் 2 பேருக்கும் காஃபி போடுங்க என்று சொல்லிவிட்டு அவனை தூக்கி கொண்டு சென்று கொஞ்ச ஆரம்பித்தார். ஓ, காஃபி நான் தான் போடணுமா? அது சரி, டிஃபன் எப்படி? நீ செய்வியா இல்லை அதையும் நானே செய்யணுமா என்றார் கிண்டலாக. ஏன், பொண்டாட்டிக்காக அதை கூட செய்ய மாட்டீங்களா என்றார் ஜமுனா தன் கணவரை முறைத்து கொண்டே. ஆமாம், நாங்கள் தான் எதுவுமே செய்யாமல் இருக்கோம் என்று ஏளனமாக சொல்லிவிட்டு சென்றார் சபாபதி. சிரித்துவிட்டு அகிலோடு விளையாட ஆரம்பித்தார் ஜமுனா. ஆரா அலுவலகத்திற்கு கிளம்ப எப்பொழுதும் போல் வள்ளியம்மையும் அகிலை தயார்படுத்தி கிளம்ப தயாரானார். நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க என்றார் ஜமுனா. ஆண்டி, அவங்களையும் என் கூட ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். தனியாக இருந்தால் அவங்களால எப்படி அகிலை சமாளிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் அவனுக்கு ஃபீட் பண்ணுறேன்ல என்றாள் ஆரா. என்ன சொல்கிற நீ? இத்தனை மாதமாச்சு, இன்னும் ஃபீட் பண்ணிட்டு தான் பண்ணுறியா? மற்ற உணவெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலையா? இல்லை ஆண்டி, இட்லி மட்டும்தான் கொஞ்சமாக கொடுக்குறோம். என்னம்மா நீ, அப்புறம் அவனுக்கு எப்படி சத்து எல்லாம் சேரும்? இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தணும். நீ படித்த பொண்ணு தானே, உன்னோட பாலை சேமித்து வைக்க தெரியாதா? அதுக்கு தான் இப்போ எல்லாம் ஏதேதோ வருதே, அதை வாங்கி சேமித்து வை. அவனை தூக்கிக்கிட்டு எதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்க? அவங்க 2 பேரும் இங்கேயே இருக்கட்டும், நீ மட்டும் போயிட்டு வா. நாங்களும் அவனை பார்த்துக்கிறோம். நீ அவனை பற்றி கவலைப்படாத, உன்னோட வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு என்றார். என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தாள் ஆரா. அவள் வள்ளியம்மையை பார்க்க, அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, பார்க்கலாமே என்றார் அவர். சரி ஆண்டி, இன்னைக்கு ஒரு நாள் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். நாளையில இருந்து அவனை இங்கே விடுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு போகிறேன், ஓகேவா? சரி சரி என்று சொல்லி சிரித்தார் ஜமுனா. ரவிசங்கர் கார் அனுப்பியிருக்க எப்பொழுதும் போல அதில் கிளம்பி சென்று விட்டார்கள் மூவரும். ஜமுனா, நல்லா யோசிச்சுக்கோ, உன்னோட ரிஸ்கில் அவனை பார்த்துக்க முடியுமா? ஏதாச்சும் ஒன்றுனா நாளைக்கு நாம தான் பதில் சொல்லணும் என்றார் சபாபதி. அதெல்லாம் நான் பார்த்துக்குவேங்க. ஏன், நானும் ஒரு பையனை வளர்த்தவ தானே என்றார் ஜமுனா. வளர்த்திருக்கோம், ஆனால் சரியாக வளர்க்காம விட்டது தான் பிரச்சனை என்றார் சபாபதி. விரக்தியாக புன்னகைத்தார் ஜமுனா. அவனோட உடம்புக்கு எப்பவும் எந்த குறையும் வந்தது இல்லை, அப்படி நான் விட்டதும் இல்லை. அது சரி, குணம் சரியில்லைன்னா அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? இப்போ அகிலோட விஷயத்திலும் அவன் உடம்பை மட்டும்தான் நம்மளால் வளர்க்க முடியும். நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கிற தகுதி நமக்கு இருக்கான்னு தெரியல என்று சொல்லி ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை விடுத்தார் சபாபதி. பதில் எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டார் ஜமுனா. இங்கே விக்கி காலை ஆட்டிக்கொண்டு ஆராவை பற்றி யோசித்து கொண்டு இருக்க அவன் கையில் பாலை திணித்தார் வைத்தீஸ்வரன். என்னப்பா இப்படி பண்ணுற? நான் எழுந்து எவ்வளவு நேரமாச்சு, இப்போதான் கொண்டு வந்து தர என்று முணங்கிக் கொண்டே எழுந்து குடிக்க ஆரம்பித்தான். அவனை எப்போதும் போல் அவர் முறைத்து விட்டு செல்ல அவர் கையை பிடித்து நிறுத்தினான் விக்கி. அப்பா என்று ஆர்வமாக ஏதோ கேட்க வந்தவன் ஒரு நொடி நிறுத்தி யோசித்தான். வேணாம், நாம் ஃபோனில் ஃபேஷன் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கே இவர் 1000 கேள்வி கேட்பாரு. இப்போ அந்த பொண்ணை பற்றி கேட்டால் அவ்வளவுதான் என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான். டேய், என்னை கூப்பிட்டா என்கிட்ட பேசணும், உனக்குள்ளேயே பேசிக்கிட்டா எனக்கு எப்படிடா கேட்கும்? பைத்தியம். அவர் கையை விட்டவன், நீ இப்படி கத்திக்கிட்டே இருந்தால் சீக்கிரமாக நீ தான் பைத்தியம் ஆயிடுவ. ஆமாண்டா, ஆனால் கத்துறதுனால ஆக மாட்டேன், உன்னை பெற்றதுனால ஆகிடுவேன் என்றார் கடுப்போடு. அடா அடா அடா, வாட்டர் ரைமிங், சூப்பர்ப்பா, நீ வேற லெவல். அடச்சி, என்ன விஷயம்னு சொல்லுடா, எனக்கு வேலை இருக்கு. நான் என்ன உன்ன மாதிரி தண்டச்சோரா? அவரை முறைத்தவன், நீ இப்படியே என்ன சொல்லிக்கிட்டுரு, ஒரு நாள் நான் சம்பாதிக்கிறதுல நீ உட்காந்து சாப்பிடுவ இல்லை, அப்போ கண்டிப்பாக உன்னை இதே மாதிரி தண்டச்சோறுன்னு திட்டுறனா இல்லையான்னு பாரு. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏன்? என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சி சாப்பிட்டுக்குவேன்.
எவனோட காசும் எனக்கு தேவையில்லை. அப்புறம் இது நடக்காதுங்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா நீ என்னைக்கும் சம்பாதிக்க போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி பேச்சு? அப்பா, என்னம்மா பாயிண்ட்டாக பேசுகிற? பேசாமல் நீ சாலமன் பாப்பையா டீமில் பட்டிமன்றம் பேசப்போ, எக்ஸ்ட்ரா காசு வரும் இல்லை? பட்டென்று அவன் முதுகில் ஒன்று வைத்து விட்டு நகர்ந்தார். அப்பா அப்பா நில்லு, நான் கேட்க வந்ததை கேட்டுடுறேன். சீக்கிரம் கேளுடா. எதிர் வீட்டு மாடியிலே ஏதோ சத்தம் கேட்டுச்சே, அங்கே யாராச்சும் வாடகைக்கு குடி வந்திருக்காங்களா என்ன? ஆமாம். யார் அவங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? சும்மா பழக்கப்படுத்திக்கலாம்னு தான். உனக்கு எல்லார் கூடவும் பழக ஆசை தான், ஆனால் உன் கூட எல்லாருக்கும் பழக பிடிச்சிருக்கான்னு பாரு என்று சொல்லிவிட்டு வேகமாக சமையல் அறைக்கு சென்று விட்டார். இது என்ன வம்பா இருக்கு? அந்த பாரு பொண்ணுக்கு கூட தான் என்னை பார்த்தா பிடிக்காது, அதுக்காக பேசாமலா இருக்கேன். ஆனால் இந்த பொண்ணு வேற மாதிரி, பார்க்கலாம் நம்மக்கிட்ட பேசுதா இல்லையான்னு என்று எண்ணிக்கொண்டே திரும்பி கண்ணாடியை பார்த்தான். ச்சே, அந்த பொண்ணு வேற ரொம்ப அழகா இருக்காளே, நம்ம கூட எல்லாம் பழகுவாளா என்று யோசித்தான். அடமானம் கெட்டவனே, இதையா தானடா உன்னோட அப்பா இப்போ சொல்லிட்டு போனாரு என்று அவன் மனசாட்சி அவனை காரி துப்பியது. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நாம் நினச்சது நடக்கணும்னா காலில் விழக்கூட தயங்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே மீண்டும் பால்கனியின் பக்கம் சென்றான். மீண்டும் ஆரா அங்கே வருவாளோ என்று பார்த்தான். அங்கே எந்த சத்தமும் இல்லாமல் போக அமைதியாக வந்து படுத்து கொண்டான். அதிகாலையிலேயே எழுந்தது அவனுக்கு மீண்டும் உறக்கம் வர தன்னை மீறி உறங்கிப் போனான். சிறிது நேரத்தில் அழைப்பு மணி ஒலிக்க எட்டி தன் மகனை பார்த்தார் வைத்தீஸ்வரன். அவனோ குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருக்க வேறு வழியின்றி செய்யும் வேலையை விட்டுவிட்டு அவரே சென்று கதவை திறந்தார். அங்கே விக்கியின் நண்பன் நாகராஜன் நின்றிருந்தான். வாடா என்று விட்டு உள்ளே சென்று விட்டார். எங்க அவன், இன்னும் எழுந்திருக்கலையா? அவர் பதில் சொல்லாமல் தன் வேலையை தொடர்ந்தார். இவ்வளோ நேரம் தூங்க மாட்டானே, எழுந்திருச்சிருப்பானே என்றவனை முறைத்தார் வைத்தீஸ்வரன். இல்லைப்பா, எப்படியும் திங்கிறதுக்காகவாச்சும் எழுந்திருப்பானே, அது கூட இன்னும் எழுந்திருக்கலையா அப்படின்னு கேட்டேன். என்னவோ சார் இன்னைக்கு காலையிலேயே எழுந்து கொஞ்ச நேரம் மூச்சிட்டு இருந்துட்டு திரும்பவும் தூங்கிட்டாரு. சே, கொடுத்து வச்ச பம்பா இவன். சொன்ன பின்பே வைத்தீஸ்வரனின் அனல் கக்கும் பார்வையை கண்டவன் ஹிஹி என்று இழித்து வைத்தான். சிரிக்காதடா டேய், உன்னோட ஃப்ரெண்டு தானே, கொஞ்சமாச்சும் அட்வைஸ் பண்ண மாட்டியா? ஆமாம், நான் சொல்கிறத கேட்டுட்டு தான் உங்கள் பையன் அடுத்த வேலையை பார்ப்பான். அவன்தான் எந்த வேலையும் பார்க்குறதில்லையே, உன் கூட கடையிலையாச்சும் வச்சுக்கலாம் இல்லை? ஏன், நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏண்டா இப்படி சொல்கிற? எப்போவாச்சும் கடைக்கு வர்றப்பவே 1000 பிரச்சனையை இழுத்து விட்டுடுறான். திகைத்தார் வைத்தீஸ்வரன். என்னடா சொல்கிற? ஆமாம்ப்பா, இப்போ எல்லாம் தெருவுக்கு தெரு பொட்டிக் இருக்குது. சாதாரண டைலரை எல்லாம் யார் தேடி வந்து தைக்கிறாங்க? அப்படியும் என்னை தேடி வந்து தைக்கிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் உனக்கு இது நல்லா இருக்காது, அது நல்லா இருக்காது, இப்படி போடு அப்படி போடுன்னு 1000 சொல்ல வர்ற பிள்ளைங்கெல்லாம் பயந்துக்கிட்டு யாரும் வர்றதே இல்லை. அதனால தான் இனிமேல் கடை பக்கமே வரக்கூடாது அவன்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சுட்டேன். அப்படி வந்தாலும் யாராச்சும் கஸ்டமர் வந்தால் உள்ள ஸ்டிச்சிங் ரூமில் அவனை தள்ளி கதவை மூடி லாக் பண்ணி வச்சிருவேன். வேறு என்ன பண்ணுறது? என் பொழப்பு போகணும் இல்லை? உங்களை மாதிரியா என் அப்பா சம்பாதிக்கலன்னா செருப்பால் அடிப்பார். அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை. அவர் மனதில் பாரம் கூடி போனது. அதை பார்த்த நாகுவின் மனமும் வாட்டம் கொண்டது. விடுங்கப்பா, சரியாயிடுவான், பார்த்துக்கலாம் என்றான் அவர் தோளில் ஆதரவாக கையை வைத்து. மெல்லியதாக புன்னகைத்தார். சரி அதை விடு, என்ன காலையிலேயே கடைக்கு போகாமல் இங்கே வந்திருக்க? அது என்று சொல்லி வெட்கப்பட்டான் நாகு. டேய், என்னடா புதுசாக வெட்கமெல்லாம் படுற? ஒன்றும் இல்லைப்பா, இன்றைக்கி சாயந்தரம் எனக்கு பொண்ணு பார்க்க போகிறதா அப்பா சொன்னார். அதுதான் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேர்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். டேய், என்கிட்ட சொல்கிறது ஓகே, அவன்கிட்ட எதுக்குடா சொல்ல போகிற? என்னப்பா இப்படி கேட்குறீங்க? அவன் என்னோட ஃப்ரெண்டு. சரி சரி, சொல்கிறதோட நிறுத்திக்கோ. அவனையெல்லாம் உன் கூட கூட்டிகிட்டு போகாத. இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். ஏதாச்சும் பேசி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுடுவான், புரிஞ்சுதா? நாகராஜின் முகம் மாறிவிட்டது. என்னப்பா நீங்கள், உங்கள் பையனை பற்றி நீங்களே இப்படி சொல்லலாமா என்று வருத்தத்தோடு கேட்டான். என்னடா பண்ண சொல்கிற? உன்னையும் என் பையனாக தானே நினைக்கிறேன், அதனால தான் உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன் என்றவரை வேதனையோடு பார்த்தான் நாகு. திரும்பி உறங்கிக் கொண்டிருந்த விக்கியை பார்த்தான். இவனோட மனசில் என்னதான் இருக்குன்னு தெரியலையே, யாரால் புரிஞ்சுக்க முடியும் என்று மனதிற்குள் புலம்பினான். அவன் மனதை புரிந்து கொள்ளும் வல்லமை கொண்டவர் யார்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.